வாங்க. பஸ்ஸை பார்த்துட்டீங்கல்ல, கேஎஸ்ஆர்டிசி ராயல் வியூ டபுள் டெக்கர். நம்ம சேனலில் பஸ் ட்ராவல் விளாக்ஸ் தான் 90% வரும். ஒரு 2 ட்ராவல் விளாக்ஸ் வந்து மற்ற விளாக்ஸ் தான் வரும். ஆனால் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த கேஎஸ்ஆர்டிசி தாங்க. சொல்லி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலை, டைரெக்டாகவே வாக்கின் மாதிரி தான் வந்திருக்கு. சீட்டு இருக்கான்றதை பார்ப்போம். இதுதான் கேஎஸ்ஆர்டிசி பழைய பஸ் ஸ்டாண்ட் மூணார். இந்த பஸ்ஸு பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்டுன்றதில் நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம். நார்மலாக பார்த்தோன்னா காலையில் 9 மணி, 12 மணி, அப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு இந்த ட்ரிப் இருக்கும். இதுவே வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காலையில் 9, 9:30, 12, 12:30 மணி, அப்புறம் 4, 4:30 மணி, இந்த மாதிரி 5லேருந்து 6 சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் அந்த பஸ்ஸு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்றது தெரியல, பார்ப்போம். இது கீழே இருக்கிற சீட்டிங். கீழே இடத்த கூட உட்காரலாம் போல, நல்லா தான் இருக்கு. அப்படியே மேலே போய் பார்ப்போம். ஆனால் நல்ல வெயில் காலத்தில் வரக்கூடாது. இப்போவே வெயில் பட்டையை கிளப்புது. இன்னும் வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. கரெக்டாக 4 மணினா 4 மணி கிளம்பிட்டாங்க. ஆன்லைனில் புக் பண்ணல, அதெல்லாம் நேராக தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். டிக்கெட்டு விலை 400 ரூபாய். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் காஸ்ட் வந்து 200 வரும். மூணாவது பெயர் வர காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சைட் சீயிங் பார்த்தோம்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட டைமிங் சொல்லியிருந்தேன்ல. இந்த சைட் சீயிங் எப்படி போகும்னா, நம்ம இங்கேருந்து தேனி போகிறோம்ல, பூப்பாரா, தேனி, கோடிமட்டு, இந்த ரூட்டில் உள்ள லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வெளியில் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. எஃபெக்ட் கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். ஹைட் டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலங்க. இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸுக்கும் நம்ம ஆம்னி பஸ்ல அப்பர் பஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி சீட்ஸ் கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு.
பாட்டோட போட்டோம்னா காப்பிரைட். ഫോട്ടോ എടുക്കാനുള്ള സമയമുണ്ടേ. ഫോട്ടോ സ്റ്റോപ്പുണ്ടേ. ഫോട്ടോ இது ஃபோட்டோ பாயிண்ட். ஃபோட்டோ பாயிண்ட்ல வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அலோவ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கீழே போயிருக்காங்க. பஸ்ல முதல் தடவையா டோல். இதில் நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து இந்த டீ எஸ்டேட் இருக்குல்ல, டீ எல்லாம் பிடிச்சி அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இப்போ ஒரு பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க 10 மினிட். ரோட்ஸும் சரி, அவங்க டூரிசம்க்கும் சரி ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டிடிடிசி குறை சொல்லக்கூடாது, டிடிடிசியுமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆனால் கேஎஸ்ஆர்டிசி ராயல் வியூ இதான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க டபுள் டெக்கர். அப்போ தான் நம்ம சென்னையில் வந்து டபுள் டெக்கர் பஸ் வந்தது. ஆனால் இப்போ இது ஓஞ்சு தேஞ்சு வச்சுன்னு வைங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் இதில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம், தெரிஞ்சுப்போம். எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். இப்போ தான் கண்டக்டர் அண்ணன் சொன்னார், காலையில் ட்ரிப்பு வரும்போது 9 மணிக்கு இதே இடத்துல யானை பார்த்தாங்களாம் காலையில். நம்மளுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ டீ பிரேக் 10 நிமிஷம். கரெக்டாக பைசன் வேலி இருக்கிற இடத்துல தான் டீ பிரேக் எடுத்துருக்காங்க. இது கீழே தான் பைசன் வேலி. மலக்கன் ராக் ஏதோ இருக்கு.
சூப்பர் ஸ்பாட்ல ஒன்று நிறுத்திருக்காங்க. இதுவும் ஒரு ஸ்பாட் தான், மலைக்கல்லன் ராக் கேவ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தெல்லாம் வரும்ல, காசை கொள்ளடிச்சு ஒரு குகைக்குள்ள போய் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இட் இஸ் ட்ரூ கிடையாது, ஃபால்ஸும் கிடையாது, அது தெரியல. அது உள்ள போனீங்கன்னா போகலாம். எடுக்க வேண்டிய இப்போ டைம் பார்த்தோம்னா 5:10. இப்போ இந்த பக்கம் தேவிக்குளம் நெருங்கி இந்த பக்கம் வரும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு கூலிங் நல்லா தெரியுது. ஆனா வந்து கொதிச்சுங்க வெயில். மூணாவது தாண்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. முழுக்குமலை போற வழி. ரிட்டர்ன் போகும்போது எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. அப்படியே சொல்ல போனோம்னா டான்ஸ் கீன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த பிரிட்ஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒன் வே.
இங்கேயே நிறைய பேர் இறங்கிட்டாங்க. இந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் மெயின் ஜங்ஷனுக்கு உட்காந்து போயிடுவாங்க. போயிட்டு அதில் தான் பஸ் வந்து நிற்கும். பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் ஃபோர் டு 7 தான் ஷெட்யூல் டைமு. ஆனால் 6:45 கொண்டு வந்து விட்டாங்க. அருமையாயிட்டு. ஏன்னா 400 rupeesக்கு ஃபுல் ஃபன்னு, ஒரு வைபாக போயிட்டு வரதா தான் இது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் இந்த ஆப்ஷனை. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு சேர்ந்து வைப் பண்ண அட்டகாசாக ஒரு அருமையான இடங்க. கீழே நீங்கள் சீட் எடுத்திங்கன்னா 200 ரூபா, மேலே இந்த லைட்டிங் போட்டு டபுள் இருக்கிற பஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு வைப்பு, ஒரு ஃபன்னு. ஃபேமிலிஸு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது, இல்லை ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கேங்காக போகும்போதெல்லாம் பார்த்தோம்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். அது இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. மணி ஆச்சு. அடுத்து நம்ம ஒரு ரூமை பார்த்து தங்குறதுக்கு வெளியே பார்க்கணும். அப்போ தான் ரெஸ்ட் எடுத்து இன்னொரு vlog நம்ம நல்லபடியாக போட முடியும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கேரளாவில் மூணாருக்கு வந்து வைப் பண்ணணுன்னு நினைக்கிறேன். யார்கிட்டையாவது அனுப்பணுன்னு வச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குளிரில் நடுங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் ஃபன். டேக் கேர். பபாய்.